கர்நாடகாவில் சில நாட்களுக்கு முன்பு கணேஷ் சதுர்த்தியில் விநாயகர் சதுர்த்தி நடந்துச்சு. அதாவது ராய்ச்சூரில். அப்போது அந்த ஊர்வலம் வரும்போது மாடியிலேருந்து 2 பேர் 3 பேர் கற்களை வீசி பிரச்சனை பண்ணியிருக்கிறானுங்க. அதை உடனே என்ன பண்ணாங்க, எல்லாமே அது இந்து முஸ்லீம் கலவரம் மாற்றி முஸ்லீம்கள் தான் அந்த கல்லை விட்டெறிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை சங்கிகள் பண்ணாங்க. அதை வச்சு மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு கர்நாடகாவில் முயற்சி பண்ணாங்க. ஆனால் கடைசியில் அதில் இந்த கூகுள் மேப்பில் எல்லாத்தையும் சர்ச் பண்ணப்போ அந்த ஸ்ரீ சாய் ஸ்டுடியோ இது அவங்கள கண்ணில் படுது. அதுக்கு மாடி மேலே தான் நின்று இவனு அந்த கல்லை விட்டெறிஞ்சது. உடனே இது கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி இந்த ஸ்ரீ சாய் டாட்டூ ஸ்டுடியோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ராய்ச்சூரில் இருக்குது. அந்த மாடியில் நின்று அதுக்கு உரிமையாளர்கள் அந்த 3 பேர் யாருன்னாக்க பிரசாந்த், பவன், அனில். இந்த 3 பேர் தான் அந்த கற்களை வீசி தாக்குதல் நடத்தினது. அதாவது இதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே ஏதோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த விநாயகர் சதுர்த்தி வசூல் பண்ணுறதுலையோ அந்த பணத்தை பங்கு போட்டுக்கிறதுலையோ ஏதோ தகராறு இருந்திருக்குது. அந்த வேகத்தை வச்சுக்கிட்டு தான் இவனுங்க இந்த கல் வீசி தாக்குதல் பண்ணியிருக்கானுங்க. ஆக மாட்டினது யாருங்க? பிரசாந்த், அனில், பவன். இந்த 3 பேர் தான். இந்த 3 நாய்கள் பண்ணதுக்கு முஸ்லீம்கள் மேலே ஏன் நீங்கள் பிரச்சனை உண்டு பண்ணுறீங்க? இவர்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா? இதை வச்சு அரசியல் ஆதாயம் அடையணும். விநாயகர் மேலே இவங்களுக்கு எந்த ஒரு பாசமும் கிடையாது, ஒரு பந்தமும் கிடையாது. அது பாருங்கள், அந்த டீட்டெயில்ஸ் நோன். பிரசாந்த், பவன், அனில், இந்த 3 பேர் தான் அக்யூஸ்டு. இந்த 3 பேரையும் இப்போ வெளியில் தெரிஞ்சிருச்சா? இப்போ யாருன்னு தெரியுது? இப்போது இதே மாதிரி தான் விநாயகர் சதுர்த்தி எங்கெல்லாம் நடக்குதோ அங்கே கற்களை வீசி கலவரம் பண்ணுறது, அதன் மூலிமா முஸ்லீம்களை கைது பண்ணுறது, அதன் மூலம் இவர்களுடைய ஓட்டு வங்கியை தக்க வச்சுக்கிறது. உடனே என்ன எல்லா இடத்துலையும் நியூஸ் பரவும், பார்த்தீங்களா? முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருக்கும்போதே இப்படி நடக்கிறானுங்களே, அவங்க பெரும்பான்மை ஆகிட்டால் என்ன ஆகிறது? அதனால் இந்து ஹத்திரமே விழித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மோடி ஒரு பாஷன் கொடுப்பாப்புல. ஆக மக்கள் புரிஞ்சுக்கணும், எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் முஸ்லீம்களை சந்தேகப்படாதீங்க. அவர்களுக்கு அது வேலையும் கிடையாது. உங்கள் மதத்தில் நீங்கள் எது வேணாலும் பண்ணிங்க, எது வேணாலும் செஞ்சீங்க. அதில் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதை வச்சு அரசியல் ஆதாயம்